Hello students, welcome back to our channel Toppers Education. So 10th standard தமிழ் முதல் இடைப்பருவத் தேர்வு 2025ல கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில மாவட்டங்கள்ல முடிஞ்சிருக்கு, இன்னும் சில மாவட்டங்கள்ல முடியல. ஓகேங்களா? சோ அதனால 2025ல கேட்கப்பட்ட இந்த கொஸ்டினை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தமிழை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து சிலபஸை மாத்தி இருக்காங்க இல்லையா? அதனால இந்த வருஷத்துக்கான கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 50 மார்க் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 1 மார்க் இருக்குது. இதெல்லாம் நல்லா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பகுதி 2 பிரிவு 1ல் வந்து 2 மார்க் கொஷின் 3 அட்டன் பண்ணணும், சரிங்களா? இங்கே வந்து பாடல் வரி 1 7th கொஸ்டின் வந்து பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். மண்ணும் ஜிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு உயிர் காற்று, காற்று வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இதில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு வந்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மரம் வளர்ப்போம் மழை பெறும், அது போல் இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கோம் புக் பேக் ஆன்சர் ஃபஸ்ட்டு வீடியோவில். ஓகேங்களா? அடுத்து விடைகளுக்கேற்ற வினாக்கள் எழுதுக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு விடை கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம கொஷின் ஃப்ரேம் பண்ணணும், சரிங்களா? அடுத்து சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 வந்து பார்த்தோம்னா மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. அடுத்து பிரிவு 2ல் வந்து 3 மார்க் கொஸ்டின் வந்து 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இலக்கண பகுதியெல்லாம் பார்த்துங்க. கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக. கிளர்ந்த பகுபத உறுப்பிலக்கணம், பகுபத உறுப்பிலக்கணம்லேருந்து ஒரு கொஷின் வந்து வந்துடும், சரிங்களா? அடுத்து 3 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இந்த மொழிபெயர்த்தல் எல்லாமே இருக்குது. இந்த டீட்டெயிலாக இருக்கிறதெல்லாம் பார்த்துங்க. அடிப்படாமல் எழுதுக. மனப்பாட பகுதி வந்து பார்த்திங்கன்னா அன்னை மொழியை என தொடங்கும் மொழிவாழ்த்து பாடல். ஸோ இது கண்டிப்பாக வரும், நிச்சயமாக வரும். அடுத்து வந்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. யூனிட் 1ல் இருக்கக்கூடியது. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக வந்து மொத்த பாடத்துக்கும் நம்ம வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம வெப்சைட்டில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 2025ல் கேட்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடியில் ஒரிஜினல் வினாத்தாள். மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.